நீ வேகமாக கல்யாணம் முடிச்சாலும் கூட முடிச்சு பேசணும் உனக்கு இல்லை. இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆகுறது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? அவன் ஒரு பக்கம் விளக்கா நீ ஒரு பக்கம் வைப்ப. அவன் மெட்ராஸில் இருந்தால் டில்லில் இருப்ப நீ, அவன் மதுரையில் இருந்தால் நீ நாண்டிட்டில் இருப்ப. ஏற்கனவே சின்ன பிள்ளையே இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கான். அது காலி ஆயிடுச்சு, பால் வீசிக்கிட்டு இருக்கான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கிழிஞ்சது சொல்லலை, எனக்கு எதுவும் அமையாது. அது காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்று பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஏற்கனவே ஒன்று உண்டு ஆக்கிருக்கு. இப்போ ஒன்று பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஆமா, அதெல்லாம் எப்படி? ஆமா பாட்டி, நிஜந்தே. சோசி சொல்றாங்க பொய்யா? பாரு, இவ்வளவு நேரம் நம்பாம இருந்த, இப்ப பாத்தியா உண்மைய? அவனு சோசியம் சொல்லி தெரியும். உங்க நீ எத்தனை கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சு அநேசிதேன்டா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற? அதத்தானே சன்னியாசியா? அதான் சரி, எனக்கு அமையாது எதுவும். அவ்வளவுதானே அவனுக்கு? குடும்பம்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா எனக்கு எதுவும் அமையாது. அமையும்டா. அவர் குழப்ப இவர் குழப்ப ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இருக்கிற அன்பு இல்லாம போயிடும். தூரமா இருந்தாதான்டா பாசம் அதிகமா இருக்கும். ஆனால் கல்யாணம் கட்ட வரல, டேட் வரல. ஆமா, இப்பதானே முடிச்சிருக்கேன். செல்லாத சொல்ல முடியாத வேணும் இப்போதைக்கு. நான் பாட்டு சொல்ல கேளு. இப்பயே முடிச்சா நான் ஜெயில கம்பி என்ன வேண்டியதே 1 2 3 எனக்கு இன்னும் 18 வயசு. கேட்குறேன். சொல்லுபட்டி சும்மா சின்ன விளையாட்டுக்கு விளையாடுங்க, பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை பற்றி உங்கள் அண்ணனுக்கே நீ இப்போ இது அவசரம் பெற்றாத, பொறுமையாக கையாடு. விக்கி, உன் கையை காமி விக்கி. பார்க்கட்டும், அமைதியாரு. அவ்வளோதான் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இந்த உங்கள் அப்பாவோட சொத்து உனக்கு கிடைக்கும். எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு கிடைக்குமா? பாண்டி, இன்னைக்கு நினைப்பீங்கல்ல, உனக்கு வந்து சொத்து வந்து உங்கள் அப்பாவோட சொத்து உனக்கு கிடைக்கும். சரி பாட்டி, காட்டியே அதே ஜாலிதேன். சொல்லு பாட்டி, அடுத்து இருந்தாலும் அப்படியே 50 ஏக்கர் அப்படியே சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அது எனக்கு தெரியாது. கையில் கோடு சொல்கிறேன், கேள்றா அமைதியா. லக்கர் பண்ணிட்டே இருந்தா நீ பாரு பாட்டி. உண்மையை சொன்னா ஒரு காலத்துக்கு சொத்து இப்பயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உனக்கு வீடாக கட்டி வச்சுருக்காங்க. உனக்கு வீடாக கிடைக்கும், இடம் கூட கிடைக்கும். வீடாகவே இருக்குது உங்கள் அப்பா சொத்து. சொத்து உனக்கு கிடைக்கும். சொத்து இருந்தா பிரச்சனை, ஆள் இல்லையே. ஆனால் நீ லவ் பண்ண போற இல்ல, ஒருத்தன் கூட நீ ஃப்ரெண்ட்ஸ் இருந்து உன் காலையில் எங்கள் ஆளுக்கு பார்க்குறியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு மாப்பிள்ள ஆதி. ஒருத்தன் உன் கூட இருந்தே சுற்றி உன் காதை பிடிச்சிக்கிட்டு அவன் காதலிக்கலாம் நினைக்கிறியா? கேமந்தா இருப்பானோ? அது எவனா ஊட ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். கட்டி மாடா இருப்பானோ? அப்படியே அப்போ ஸ்கூலில் ஒன்று. அது உண்மை, நான் பார்க்க இல்லைலாம் சொல்லலை. வேறு இன்ஸ்டா ஐடியா இருக்கு. நீ என்னே விக்கி, நீ உட்காரு விக்கி. உனக்கு அவன் வீட்டுக்கு அவனை போயிட்டான். கரும்பு சாப்பிட்டு இல்லை.